வணக்கம். வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். இன்னைக்கு 4 விதமான நெய்வேத்தியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வரலட்சுமி நோன்புக்கு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 4 விதமான பிரசாதத்தை செய்து படைக்கலாங்க. இந்த பிரசாதம் ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு 15லிருந்து 20 நிமிஷம் தாங்க எடுத்துக்கும். அதே சமயம் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சேமியா பாயாசம். ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானது 15 முந்திரியை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. கூடவே 10 திராட்சை, 5 பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மீதமுள்ள நெய்யில் சேமியாவை வறுத்துக்கலாங்க. இப்போ 1 கப் சேமியா எடுத்துருக்கேங்க. இது ஃப்ரைடு சேமியா, ஆல்ரெடி வறுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். வறுபடாத சேமியாவை சேர்த்துனா ஸ்லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் சேமியா பொன்னிறம் ஆகிற அளவு வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த ஃப்ரைடு சேமியாவை ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. சேமியா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு சாஸ் பேனில் 3 கப் பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் சேமியா அளந்தோமோ அதே கப்பால் பாலை சேர்த்துக்கலாங்க. 3 கப் பாலுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதில் 2.5 கப் தண்ணி 2.5 கப் பால் கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம். இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பச்சை பாலையும் டைரெக்டாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொதிக்க வச்ச பாலையும் சேர்த்துக்கலாங்க. நான் 10 நிமிஷம் கொதிச்ச பாலை சேர்த்துருக்கேங்க. இப்போ ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். பால் பாருங்கள் கொதிச்சு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சேமியாவோட சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த சேமியாவோட பாலை சேர்த்து கொதிக்க விடலாங்க. சேமியாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5லிருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். சேமியா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சேமியா நல்லா வெந்திருக்கு. கூடவே 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. பாகு ரெடி பண்ணுறதுக்காக பொடிச்ச வெல்லம் 1 கப் எடுத்துருக்கேங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. 1 கப் சேமியாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க 3/4 கப் எடுத்துக்கலாங்க. வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க, பாகுபதம் தேவையில்லை. இதை எடுத்துட்டு நம்ம பாயாசத்தோட வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. சம்டைம்ஸ் சூடான பாலில் சுகர் சிரப்பை சேர்த்துறப்போ பால் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குங்க. அப்போது பாயாசத்தை 10லிருந்து 15 நிமிஷம் ஆற வச்சுட்டு சூடான சுகர் சிரப்பை சேர்த்திக்கலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரையில் டைரெக்டாக பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பாயாசம் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஒரு சிலருக்கு பாயாசத்தை நல்லா லூஸாக தண்ணி மாதிரி குடிக்க பிடிக்குங்க. அப்போது 1 கப் பாலை காய வச்சு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வெண்பொங்கல் நல்லா குலைவாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கரை பயன்படுத்தி செய்ய போகிறோம். இந்த கிளாஸில் அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கலாங்க. 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் வரையிலும் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போது 1/2 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கிளாஸ் பருப்புக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பழைய அரிசியாக இருந்தால் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரையிலும் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த அரிசி பருப்பையும் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. தேவையான உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க, மீடியம் ஃப்ளேமில். விசில் அடங்கினதும் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், அரிசி பருப்பு எவ்வளோ குலைவாக வெந்திருக்குன்னு. இப்போ நல்லா ஒரு கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பொங்கலுக்கு தாளிப்பொண்ணு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துறது நம்ம விருப்பம் தாங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 10-15 முந்திரியை சேர்த்து வாசம் வர்ற அளவு நல்லா வறுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு.
பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெண்பொங்கல் பிரசாதம் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய தயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒயிட் ரைஸ் லைட்டாக சூடாக இருக்கிறப்ப நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. 2 கப் அளவு ஒயிட் ரைஸை சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி ரைஸை எடுத்துக்கலாங்க. சாதம் சூடாக இருந்தால் தாங்க நல்லா மேஷ் பண்ண முடியும். பாருங்கள், இந்தளவு ரைஸை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு டீ டம்ளரில் 1 கிளாஸ் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. தயிர் சாதத்தில் பால் சேர்த்து செய்கிறப்போ நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1.5 கப் தயிர் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், தயிர் சாதம் நல்லா கலந்து ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தாளிப்பு மணக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த தயிர் சாதத்தோடு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சா சூப்பர் டேஸ்ட்டில் நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது சுண்டல் வறுவல். எல்லோரும் விரும்பி செய்யக்கூடிய ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் சுண்டலை 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் கூட எடுத்துக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு சுண்டலை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சுண்டல் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து கூடவே தேவையான உப்பு சேர்த்து லிட்டு போட்டு 4லிருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் விசில் அடங்கியது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணியை குழம்புகளுக்கு சேர்த்துக்கலாங்க. சுண்டல் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி சுண்டலை எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு மிளகாய் வத்தலை கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் துருவன இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வேக வச்ச சுண்டலை சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயிலே வறுத்துக்கலாங்க. கடுகு கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். பாருங்கள், சுண்டல் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சுண்டல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுவரை சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.